ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி எடிட் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதே லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ் ஒன் மந்த்தாக என்னால் வீடியோ போட முடியல. நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ரெகுலராக வீடியோ போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இதை எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ சேக் எஃபெக்டில் வீடியோக்குள்ளே போனோன்னே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் லிங்க் ஒன்று, சேக் எஃபெக்டில் ஒரு லிங்க் ஒன்று. ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது சேக் எஃபெக்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிற இமேஜை மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறதுல மட்டும் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதே பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வச்சுக்கோங்க. உங்கள் இமேஜ் வேணால் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் அந்த இமேஜ் அப்படியே வச்சுருப்பேன் பீட் மார்க் லிங்க்கில். நீங்கள் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு செகண்ட் இமேஜுக்கும் ஆட் பண்ணிடுங்க. ஒரு பிட்டு இமேஜ் மட்டும் இருக்கும். நான் சொல்கிற இமேஜில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது தேர்ட் இமேஜ் தவிர்த்து இன்னொரு இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இமேஜுக்கு ஆட் பண்ணிட்டு அடுத்த ஒரு இமேஜ் விட்டு இன்னொரு இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜ் விட்டு இன்னொரு இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன இமேஜ் இருக்கிறதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி சொல்கிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதுல மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜ் விட்டு அந்த டபுள் மார்க் வர வரைக்கும் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற 2 இமேஜுக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நான் சொல்கிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இதுலேருந்து வரிசையாக எல்லாத்தையுமே வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. எங்கேயும் நீங்கள் கேப் விட வேணாம். சொல்கிற ஒரு இமேஜ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். செகண்ட் இமேஜ் நான் எப்படின்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியும். இந்த டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை ஆட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து 17.4 இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுலேருந்து ஒரு சின்ன இமேஜ் இருக்குங்களா? அதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இந்த ஒரு 3 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் இமேஜ் எஃபெக்ட் முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவதாக இருக்கிற இமேஜை காப்பி பண்ணிக்கிடுவோம். எஃபெக்டை காப்பி பண்ணிட்டு நான் சொல்கிறத மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அதே நம்ம ஃபஸ்ட்டு போன பீட் மார்க் லிங்க்கு போயிட்டு நம்ம ஒரு தேர்ட் இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்க மாட்டோம். ஒரு சின்ன பெருசாக இருக்கிறத ஆட் பண்ணிக்க மாட்டோம். அந்த 3வது இருக்கிற இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இருக்கிற இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இமேஜுக்கு ஆட் பண்ணிக்க. ஒரு இமேஜ் விட்டு நம்ம அந்த டபுள் மார்க் வர வரைக்கும் ஒரு இமேஜ் விட்டு நம்ம ஆட் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா, அந்த விட்ட இமேஜுக்கு மட்டும் எம்டி இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? சிம்பிளாக முடிச்சிடலாம். இது ஈஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ. இன்ன வரைக்கும் பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு டபுள் மார்க் இருக்கும். 2வது டபுள் மார்க். அதுலேருந்து நம்ம ஆர்டர் வைஸாக எல்லாமே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த லாஸ்ட் இமேஜ் எல்லா இமேஜ்லேயுமே ஆர்டர் வைஸாக பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 3 இமேஜ் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம்.
அந்த ஆட் பண்ண இமேஜை விட்டுட்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாத இமேஜுக்கு மட்டும் ஒரு 2 இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஷேக் எஃபெக்ட் லிங்க்கில் மேலே HDRCC ஷேர் பண்ணி வச்சுருப்போம். அந்த சிசி 3 லேயருமே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சின்னதாக ப்ரெஸ் ஐக்கான் இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில், அதை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதே பீட் மார்க்கில் போயிட்டு பேஸ்ட் அங்கே நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே எப்படி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படி 3மே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் வேணும்ல அது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு கார்னர் இருக்கிறதா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். நம்ம எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டோம். கார்னரில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் ஸ்கொயர் ஷேப்பில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எஃபெக்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் எடிட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இந்த மாதிரி பிஜிஎம் வேணும், சாங் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எடிட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.